ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஒய்ஃபை அதை எப்படி மொபைல் வழியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் டேட்டா பிஎம் வாணி அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கீழே தரேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக இருக்கும் பிஎம் வாணி ஒய்ஃபை ஸ்கீம்னு. அதை கிளிக் பண்ணிங்க. இது வழியாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துங்க. அதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. பார்ட்னர் ரிஜிஸ்ட்ரேட் ஃபார்ம், பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு. நம்மளுக்கு வந்து பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான பேஜ். இதை வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டு பிகம் பிடிஓன்னு கேட்கும், எஸ்ஆர் நோ கேட்கும். அதில் வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துக்கிட்டு மொபைல் நம்பர் கேட்பாங்க, நேம் கேட்பாங்க, பிஸ்னஸ் கேட்டகரி கேட்பாங்க, அப்புறம் உங்களோட இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் கேட்பாங்க, அப்புறம் லேண்ட்மார்க் எங்கன்னு கேட்பாங்க, சிட்டி எங்கன்னு கேட்பாங்க, பின்கோடெலாம் கேட்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு அது ஸ்டேட்டு கேட்பாங்க, அப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. இதுக்கு மேலே ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, பிஸ்னஸ் கேட்டகரியில் என்ன கொடுக்குறதுன்னு. நீங்கள் சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்டேட்டு கூட லாஸ்ட்டில் இருக்கும், தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் எஸ்ஆர் நோ கேட்கும். அது எஸ்ஆர் நோவாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பாக்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான டேட்டா பிளானு. நீங்கள் 99 வரையும் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ ஜிபி டேட்டா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 99 தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசிக் பிளானு. சப்போஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் டேட்டா வந்து 1 டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஈஸியாக மொபைல் வழியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க.